வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். இயேசு கிறிஸ்துநாதர் கல்லறையிலிருந்து உயிர்த்து எழுந்தருளி தம்முடைய திருத்தாயாருக்கு காண்பிக்கிறார். தேவமாதா தமது திருமைந்தன் உயிர்த்ததைக் கண்டு அடைந்த பேரானந்தம். நம்முடைய ஆட்டுமங்களுக்கு இரட்சகரான இயேசு கிறிஸ்துநாதர் நரக கொடுமையையும் சாவினுடைய கொடூரத்தையும் வென்று கல்லறையை விட்டு அளவில்லாத பிரதாபத்தோடு வெற்றி வீரராக உயிர்த்து எழுந்தார். அவ்வேளையில் தம்முடைய திருமாதாவை மறக்காமல் அன்னைக்கு தாம் அடைந்த மகிமையோடு காணப்பட்டார் என்பது பக்தியுள்ள சத்தியமாம். இயேசு கிறிஸ்துநாதர் சொல்லொணா கஸ்தி அவமான பாடுகளை அனுபவிக்கும் பொழுது அந்த பரமநாயகி அவரை விடாமல் மனோவாக்கு கெட்டாத துக்க சாகரத்தில் அமிழ்ந்திருந்தார்கள். தமது திரு சரீரத்தில் அனுபவித்த வருத்தம் அனைத்தையும் அன்னை தம்முடைய இருதயத்தில் அனுபவித்தார்கள். ஆகையால் உயிர்த்து எழுந்த இயேசு கிறிஸ்துநாதர் அடைந்த கஸ்தி துன்பங்களுக்கு தகுதியான ஆனந்த சந்தோஷத்தை அளிக்க வேண்டுமென்று எண்ணி அன்னைக்கு தம்மை காண்பிக்க சித்தமானார். அவ்வாறே சர்வ நீதியுள்ள தயாபர சர்வேஸ்வரன் தாம் மனிதருக்கு வழங்குகிற ஞான நன்மைகளை அவர்கள் தம்மை பற்றி அனுபவித்த வருத்தங்களுக்கு தகுதியானபடி வழங்குகிறார். ஆகையால் உலக மீட்பரை முழு மனதோடு நேசித்து அவர் அடைந்த துன்பங்களுக்கு இறங்கி அவருடைய திருச்சிலுவையை சுமைக்கிறது போல் அவரை பின்பற்றி கல்வாரி மட்டும் பின் செல்வோமானால் அவர் பொழிகிற ஞான சந்தோஷத்துக்கும் கொடுக்கிற உன்னத மகிமைக்கும் பங்கு பற்றுபவர்களாக இருப்போம். தேவமாதா தம்முடைய திருமைந்தன் மட்டற்ற மகிமை பெற்றதைக் கண்டு அடைந்த ஆனந்தம். இயேசு கிறிஸ்துநாதர் மட்டற்ற மகிமையோடு உயிர்த்ததைக் கண்டு தேவமாதா அடைந்த சொல்லிலடங்காத சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆராய்ந்து பார்க்க கடவோம். அந்த பரமநாயகி தமது திருமைந்தன் சூரியனை மங்கச் செய்யும் பிரகாசத்தை அடைந்த அச்சம், சூட்சம், இலகு, பிரகாசம் என்ற மகிமை வரங்களை பெற்றதைக் கண்டு தாம் முன்னர் அடைந்த வியாகுல வேதனைகளுக்கு பதிலாக மட்டற்ற மகிழ்ச்சியால் பூரிக்கப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய திரு உடலில் வெற்றி அடையாளங்களைப் போலிருக்கிற திருக்காயங்களை முத்தமிட்டார்கள். மோட்சவாசிகள் பேரின்ப வீட்டில் உணருகிற இன்ப சந்தோஷத்தை அனுபவித்தார்கள். அனித்திய உலகில் இருந்தபோதிலும் அவர்கள் மேலான ராஜ்யத்திற்குரிய மனோவாக்கு கெட்டாத பேரின்பத்தை நுகர்ந்தார்கள். நமது ஒப்பற்ற அன்னை சொல்லுனா ஆனந்தத்தை அனுபவிக்கிறதைப் பற்றி வாழ்த்தி நம்மை இவ்வுலக பாகியங்களை வெறுக்கச் செய்து தாம் அடைந்த மோட்ச ஆனந்தத்தை நாமும் அடையும்படி கிருபை செய்ய வேண்டுமென மன்றாடுவோமாக. தேவமாதா தமது திருமைந்தனிடத்தில் அவரை விட்டுவிட்ட சீஷர்கள் திரும்பி சேருவதைக் கண்டு அடைந்த ஆனந்தம். இயேசுநாதர் உயிர்த்ததற்குப் பின்னர் அப்போஸ்தலர்களும் மற்ற சீஷர்களும் அவரிடத்தில் திரும்பி வந்து சேருகிறதைக் கண்டு தேவமாதா எவராலும் கண்டுபிடிக்கக்கூடாத சந்தோஷத்தை அடைந்தார்கள்.
அவர்கள் எல்லோரும் அருளப்பர் நீங்களாக பயந்து ஓடிப்போய் தங்களுடைய மெய்ப்பன் சாகிற வேளையில் ஆட்டுக்குட்டிகள் சிதறிப் போகிறது போல் சிதறியிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துநாதர் உயிர்த்தெழுந்ததின் பின் அவர்கள் மன உறுதியடைந்து புது மனிதராகி தங்களது மெய்ப்பனிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். நாமும் அடிக்கடி பாவம் கட்டிக்கொண்டு பசாசுக்கு அடிமையாகி இயேசு கிறிஸ்துநாதரை மறுதலித்துவிட்டு நமது திருத்தாயாருக்கு மிகுந்த கஸ்தி வருவித்தோம். எப்பொழுதும் மிகுந்த அன்போடும் ஆண்டவரை நேசித்து வரும் பரமநாயகிக்கு சந்தோஷம் வருவிப்போமாக. பரிசுத்த கன்னியே, எங்களுடைய பலவீனத்தால் ஒன்றும் கூடாமையால் எங்களை கை தூக்கி நாங்கள் பாவத்தில் ஒரு காலும் வீழாதபடிக்கு கிருபை செய்தருளும். ஜபம். எவ்வித சுகிர்த பாக்கியத்தால் நிறைந்த தாயாரே, உமது திருமைந்தன் உமக்கு காணப்படும் பொழுது அந்த மகிமையான ராஜாவைத் தொடர்ந்து பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் ஆதித்தப்பன் ஆதித்தாய் முதற்கொண்டு 4000 ஆண்டுகள் வாழ்ந்திருந்த புண்ணிய ஆத்துமாக்கள் எல்லாரும் உம்மை தங்கள் ராக்கினியாகவும் நல்ல உபகாரியாகவும் வாழ்த்திக் கொண்டிருந்தார்கள். நீர் அவர்களுக்குள்ளே ஆண்டவலாய் நின்று அவர்களை பார்க்க அதிக சந்தோஷமும் பாக்கியமும் அனுபவித்தீரே. நீச பாவியாகிய நானும் உம்மை அவர்களோடு மோட்ச ராக்கினியாக வாழ்த்தி உமது திருமைந்தன் உயிர்த்ததினால் சந்தோஷப்படுகிறேன். நான் மீட்பு பெறும் வரையிலும் என்னை கைவிடாதேயும் என்று பிரார்த்திக்கிறேன். புனித பெர்னாண்டு தேவமாதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்து அழுது பாவியாலிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டுத் தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த அர்ச்சிய சிஷ்டமரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடிவந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை
இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.